பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்ப சோப்பு சோப்பு போட்டு குளிச்சா கிருமிகள்லாம் போயிரும் அப்படின்னு சொல்றது உண்மையா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நெறைய பேர் சோப் போட்டு குளிப்பாங்க. இது மாரி அடுத்தவங்க சோப்பு போட்டு நான் குளிச்சேன்னா எனக்கு பரு வந்துருது. அவங்க ஒரு ஒரு சில பேருக்கு இந்த தேமல் இருக்கும். அத நான் போட்டு குளிக்கும்போது எனக்கும் அப்படி வந்துருச்சு அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்போ அது 2யும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சோப்புல உண்மையிலே கிருமிய கொல்லுதுன்னா, இன்னொருத்தவங்க சோப்பு போட்டு குளிக்கும்போது அவங்களோட இது எப்படி இவங்களுக்கு வரும்? அப்படின்னா அங்க கிருமிகள சோப்பு கொல்லுமா? கிருமிகள கொல்றதுக்குன்னு ஒரு சோப்பு இருக்கான்னா, இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருமி நாசினிகள் இத போட்டு இது பண்ணா இந்த கிருமிகள் எல்லாம் கொன்னரலாம் அப்படிங்கிறது கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எந்த அளவுல உண்மை அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம உடம்பே முதல்ல கிருமி தானே. நம்ம உடம்புகள் எல்லாமே ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு கிருமிகள் தானே. அப்ப சோப்பு போட்டு கழிச்சா நம்ம உடம்புல உள்ள எல்லா கிருமிகளும் செத்துருமா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த சோப்பு போட்டு குளிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம வெளியில போயிட்டு வரும்போது அந்த டஸ்ட்டு, அந்த மண்ணு, அந்த அழுக்குகள் வரும்போது அத போட்டு குளிக்கும் போகும்போது அது போயிரும். பொதுவாவே இந்த ஒரு எண்ணெய் பிசுபிசுப்பு, எண்ணெய்கள் இது மாரி இருந்துச்சுன்னா, உடம்புல சோப்பு போட்டு குளிக்கும்போது போகுமே தவிர, நம்ம உடம்புல உள்ள எல்லா கிருமிகளையும் சோப்பு கொன்னுட்டு நம்மள சுத்தமா வச்சிருக்குமா அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு சோப்பெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. எல்லாம் விளம்பரத்துக்காக அப்படி சொல்லுவாங்களே தவிர, எல்லா கிருமிகளையும் இந்த சோப்பு கொன்னுடுமான்னா கிடையாது. அதுல விளம்பரத்திலயுமே நல்லா பார்த்தீங்கன்னா, 99% அப்படிம்பாங்க. அந்த 1% சொல்ல மாட்டாங்க. இந்த 100%ன்னு யாராச்சும் சொல்லி பார்த்துருக்கீங்களா? நீங்க எந்த ஒரு ஆடு, எந்த ஒரு விளம்பரம் எடுத்தாலும் நீங்க நல்லா கவனிங்க. 99% நம்ம உடம்புல உள்ள கிருமிகள இந்த சோப்பு கொன்னுடும் அப்படின்னு சொல்லும். ஆனா உண்மைய இப்ப சொல்ல போனீங்கன்னா, அந்த 1% ஏன் சொல்லல? அப்படின்னா அப்படி ஒரு விஷயம்லாம் இல்ல. நம்ம உடம்புல உள்ள ஒட்டுமொத்த கிருமிகளையும் சோப்பு கொன்னுடுமான்னா இல்ல. ஒரு சோப்பு ஒரு கிருமிய கொன்னுடுச்சுன்னா, யாரும் யாருடைய இதையும் போடலாம். ஆனா, இங்க வந்து ஒரு சோப்ப இன்னொருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்களுக்கு என்ன இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு இருக்கும். இப்ப டாக்டர போய் கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க யூஸ் பண்ண சோப்ப இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் சொல்றாங்க? இப்ப கிருமிகள கொன்னுடும்னா, அந்த சோப்புல முதல்ல யாருடைய ஒரு நோயுமே அந்த சோப்புக்குள்ள போகாது இல்லையா? அந்த சோப்புக்குள்ள போனாலே அந்த கிருமிய அந்த சோப்பு கொன்னுடும். அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் இந்த சோப்ப யூஸ் பண்ணலாமே. எங்க ஏதாவது ஒரு டாக்டர கூப்பிட்டு ஒரு சோப்ப எல்லாரும் போடுங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஒரு டாக்டரும் அப்படி பரிந்துரை பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந் இப்ப என்கிட்ட உள்ள ஒரு கிருமி இந்த சோப்புல வந்து இன்னொருத்தவங்களுக்கு அது தொற்றுமான்னா கண்டிப்பா தொற்றும். அப்ப சோப்பு எல்லாத்தையும் 100% கிருமிகள கொன்னுடுமா அப்படின்னா, அப்படி ஒரு சோப்பு இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால அது தவறான ஒரு தகவல் தான். நம்ம உடம்புல ஒரு அழுக்கு இருக்கு. ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. வெளியில போம்போது தூசிகள்லாம் மேல பட்டுருச்சு. நம்ம தேய்ச்சு குளிக்கும் போம்போது அந்த அழுக்குகள் போகுமான்னா போகும். பட் கிருமிகள் எல்லாத்தையும் இந்த சோப்பு கொன்னுடுமான்னா இல்ல. அப்படின்னா நம்ம உடம்புல கிருமிகள் வரும்போது ஒரு ஒரு தொற்று வருதுன்னா, அந்த எல்லா சோப்புமே கிருமிகள் கொல்லும்னா, எல்லா சோப்பும் போட்டு கொன்னாலும், அந்த எல்லா சோப்பையும் நம்ம உடம்புல போட்டு தேய்ச்சு குளிக்கும்போது நம்ம உடம்பு பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். நம்ம உடம்புல எதுவுமே பாதிக்கக் கூடாது. அப்படி எதுவும் இல்லையே! நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தொற்று வந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப அந்த சோப்பு வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுமான்னா பண்ணாது. அது வந்து ஒரு விளம்பரம் தான்.